இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பேரு வைக்க போறாளோன்னு நினைச்சேன். உன் பேரை வைப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. அவ புத்திசாலி பொண்ணு. அதானே, இந்த வீட்ல என்ன தவிர யாரு என்ன பண்ணாலும் உனக்கு புத்திசாலித்தனமா தெரியுதுல்லம்மா. சிந்தாமணி சும்மா இருமா. உன்ன அலார் அடிக்கிற மாதிரி சிந்தாமணி சிந்தாமணின்னு சொல்லி என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிற நீ. நமக்கு கீழே வேலை பாக்குற குழந்தைக்கு நம்ம அண்ணி பேரை இசை வச்சிருக்கா. அதுக்கு அவளை திட்டாம நீங்க அவளை பாராட்டிட்டு இருக்கீங்க. ஏன் அம்மா பேரை வச்சதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் ராகவ், அவங்க குழந்தைய செல்லமா கூப்பிடலாம். கோம ஏய் சுபத்திரன்னு கூப்பிட்டா உனக்கு ஓகேவாடா? எனக்கு என்னமோ இசை அண்ணி மேல இருக்கிற கோபத்துலதான் குழந்தைக்கு இந்த பேரை வச்சிருக்காளோன்னு தோணுது. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அத்தை ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு அத்தையோட உழைப்பு தான் காரணம். அத்தை மாதிரியே அந்த பெண் குழந்தையும் ஆளுமையா வரணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைக்கு நான் அத்தை பேரை வச்சேன். மத்தபடி இதுல வேற எந்த நோக்கமும் இல்ல. பேசுறதுலாம் நல்லா பேசு. ஏன் அண்ணி, உங்க கம்பெனில வேலை பாக்குற ஒருத்தர் வரும்போது, வீட்டோட மூத்த மருமக இருக்கும்போது இசை கையில குழந்தைய கொடுத்தா வந்தவங்க நம்ம குடும்பத்தை பத்தியும் ஸ்ரீஜாவை பத்தியும் என்ன நினைப்பாங்க? பொய்யான ஜாதகத்தை கொடுத்து ஏமாத்திட்டு வந்தவ அவதான் உங்களுக்கு பெருசா போச்சா? ஏய், எது பேசுறதா இருந்தாலும் உன் அண்ணி கிட்ட பேசுறோங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். அவ பேசட்டும் அத்தை. எதுவுமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு சிந்தாமணிக்கு புரியட்டும். சிந்தாமணி, நீயா ஏதாவது பேசி இங்க கலகம் பண்ணலான்னு நினைக்காத. நான் எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது உனக்கெல்லாம் புரியாது. புலம்பாம அமைதியா இரு. என்னம்மா ஐயோ, என்னத்த பண்றது? போங்க. இசை எப்படி இசை இதெல்லாம் வேற லெவலு. ஆமா இசை வேற லெவல். அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆமாக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை பேர் வைப்பேன்னு எதிர்பார்க்கல. இசை, இனிமே உன் காட்டுல மழைதான். ஆமா 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 கண்டிப்பா ட்ரீட் கொடுக்கணும். கண்டிப்பா எங்களுக்கு ட்ரீட் வச்சிடணும்.